about me. இவங்களை பத்தி நாங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத இவங்க ரொம்ப நாளா ஒரு ஆசை தீராசா. அந்த ஒரு கேம் பாத்தீங்கன்னா அந்த சேலஞ்ச் பாத்தீங்கன்னா இந்திய வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே நாங்க தான் முதல் முறையா பண்றோம் அப்படின்ட்டு நாங்க நினைச்சிட்டு சார் கூச்சமே இல்ல. ஆமா, என் யூடியூபரா இருக்கிற அத்தனை பேர் பண்ண கேம் தான் நாங்களும் பண்ற பேர் கண்டென்ட் கிடைக்கல. நீங்க என்னதான் கட்டி வச்சிருக்கீங்க எங்களை பத்தி எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் ஆசை அப்படின்னு ஒரு ஆசை. சரி ஓகே, அது ஒரு 4 பேர் 4 வீடியோ போட்டுருமே. ஃபர்ஸ்ட் இவங்களை, அடுத்து பெரியவங்க, அடுத்து நாம. என்னைய பார்த்து நான் ஒண்ணுமே புரிய இருந்த மாதிரி என்ன பண்ண மாட்டல. ஓகே அசனி, பிரிஷா எத்தனை கொஸ்டின்? 10 கொஸ்டின். 10 கொஸ்டின் தெரிஞ்சு வச்சிருக்கா? இல்ல பட்டு எழுதிடலாம். நீ ஆரம்பி. பட்டுனா முடியாது. நாங்க பாரு எப்படி கொஸ்டின் கேக்குறேன். அது வந்து கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கேட்க போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எது? தமிழா இங்கிலீஷா? குடிக்கிறத பாரு, திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி. தமிழ் சாங்கா இங்கிலீஷ் சாங்கா? அதெல்லாம் தெரியாது. பிடிச்ச சாங் தானே ஆமா, கேக்குறா. பிடிச்ச சாங் எந்த லாங்குவேஜ்ல வேணா எழுதுங்க. ஏன் ஹிந்தில கூட எழுதுங்க. ஆனா நீங்க தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். கொழுப்பு வேற ஒண்ணும் இல்ல. ஓகே எழுதிட்டேன். ஓகே சரி, அம்மா எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம், அப்புறமேட்டு கண்டுபிடிக்கலாம். ரொம்ப நேரம் எழுதுறாரு. பெரிய லெரிக் சாங் எல்லா லெரிக்கும் எழுதுவாளோ. எழுதிட்டீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் தூக்குனேன். நான் தான் சொல்லணும் இல்லையா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து ரஜினிகாந்த் பாடுற ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா. எனக்கு அந்த பாட்டை விட இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு? எழுத வேணா, ஆனா யோசிங்க. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு. அவளும் சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். நீங்க சொல்லிருங்க உங்களோட ஆன்சரை. இந்த பாட்டு நீ கவிதைகளா? எது? நீ கவிதைகளா கனவுகளா? ரீசன்ட் இல்ல, ரீசன்ட் அதெல்லாம் எனக்கு ரிங்டோன் பார்த்து பிடிச்சிருச்சு. போய் சொல்லாத. இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்ட பாட்டு நான் போடும் போதெல்லாம் டேடி எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்காது. நீ 4 நாள் மாத்திட்டே போவ. சரி, நான் இந்த பாட்டு கேட்பேன், தெளிவா கேட்பேன். ஆனா நேர்ல பாருங்க, நாங்க 2 பேருமே ஒரே ஆன்சர் தான் எழுதி. அப்ப எந்த அளவுக்கு நாங்க புரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த கழுதைய. ஆனா இது அப்படியே பேட்ட பாத்துட்டு போ. சரி, அப்ப 0 பாயிண்ட். ரைட், 0 பாயிண்ட்ஸ். போங்க, நீ 0 பாயிண்ட் போடுங்க. இப்படி எழுதுறீ, இப்படி மறைச்சிட்டு எழுதுறீ. நீங்க மறச்சுக்கோங்க. ஆமா, நீ क्वेश्चन கேளுடா. செகண்ட் क्वेश्चन கேட்க போறேன். क्वेश्चन நம்பர் 2. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன? அது ரொம்ப ஈஸி. நான் பார்க்கவே இல்லையே. சரி, அவங்களே சொல்லட்டும். அச்சா சொல்லுங்க. எங்க அம்மா தான் தூக்குனாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கலர்? பிங்க். பிங்க். எங்க அம்மாக்கு தான் பாயிண்ட். நானும் அதே தான் எழுதிருக்கேன். நீங்க செகண்ட் தான சொன்னீங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றவங்க தான் பாயிண்ட். இது என்ன போங்காட்டமா இருக்கு? போங்காட்டலாம் இல்ல. சரி ஓகே, நான் அதே 0 பாயிண்ட்ல தான் இருக்கேன் வெற்றிகரமா. இவங்க மேடம் 1 பாயிண்ட். இப்போ இந்த क्वेश्चन வந்து யாருக்குமே தெரியாது. உனக்கே தெரியாதா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் எழுதி வச்சிருக்கேன் ஆன்சர்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச நானும் எங்க அக்காவும் போட்ட இன்ஸ்டாகிராம்ல ரீல் எது? அது உங்களுக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு தெரியும். ஐ நோ தட். நிறைய ரீல் பிடிக்குங்க. நீ அப்பாவும் இன்ஸ்டாகிராம்ல நீ அப்பா நானும் அக்கா 2 பேர் போட்டதா? 2 பேர் மட்டும் அந்த ரீல்ல இருப்பீங்களா? நான் ஒரு क्वेश्चन கொடுக்கறேன். அது குளு கொடுக்கறேன். அதுல வந்து நான் உங்களோட வாட்ச் கட்டிருப்பேன். Black கலர்ல அக்காவோட டி-ஷர்ட் போட்டுருப்பேன். அப்படியே என்ன சாங் சொல்லிறேன்? அது வந்து ரஜினியோட பாட்டு, ரஜினி சரோட பாட்டு. பண்ணிருக்கோம். Blackல டி-ஷர்ட் போட்டு அப்பாவோட வாட்ச் கட்டி. லேட்டஸ்ட் ஒரு படம். லேட்டஸ்ட் மூவியா? இல்ல ரொம்ப பழைய படம். ரொம்ப பழைய படமா? பழசுதான் நினைக்கிறேன். பழசுதான். ஆனா இப்போ லேட்டஸ்டா வந்து எது படத்துலயும் இல்ல.
இன்னொரு க்ளூ கொடுக்கவா? இன்னும் சொன்னா அந்த லிரிக் மட்டும் தான் சொல்லல அவ. இருங்க அந்த லைன்ல பேபின்னு வரும். பேபி 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 கண்டுபிடிங்க. இவ்வளவு க்ளூ கொடுத்துட்டேன் இன்னும் கண்டுபிடிக்கலனா நான் என்ன விளையாட முடியாதுப்பா. இவங்க ரெண்டு பேரும் பண்ணது பிளாக். மை காட். நீங்க நிறைய ஹனி அக்கா நிறைய போட்டுருக்கீங்க. ஆனா ரஜினி பாட்டு நாங்க ஒண்ணு தான் போட்டுருக்கோம். அப்படியா? ஆமா அது எனக்கு மட்டும் தெரியும். என்னவா இருக்கும்? நானி நானி ரெண்டு பேரும் பண்ண பாட்டு என்னவா இருக்கும்? கருப்பாட்ல இது. இல்ல 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 அது பழைய பாட்டு ரொம்ப பழைய பாட்டு. ரொம்ப பழைய பாட்டா? ஆமாமா நீங்க தான் கேப்பீங்க நிறைய சொல்லுங்க. தெரியாம இங்க வர மாட்டேங்குது. இங்க இருக்கு இங்க வர மாட்டேங்குது. அப்ப நான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸ்டார்ட் பண்ணு. 10 9 8 7 6 5 4 3 2 1 0 எழுதிட்டீங்களா? என்னது ஊரு தெரிஞ்சுக்கிட்ட சாங் தானே? நாங்க அது வரைக்கும் பண்ணதே இல்ல. பாட்டு பேர் சொல்றேன் கண்டுபிடிச்சுக்காங்க. சி எல்லோரும் இனிமேல் பேபி ஐ லவ் யூ பேபி வெல்கம் கம் தேவையில்லை. ஆமா என்ன சாங் இது? என்ன வாய்ஸ் இது? உண்மையாலே ரஜினி சார் சாங் இல்ல லூசு. அது ரஜினி சார் சாங் தான். அவர் வாய்ஸ் தான் வரும் அதுல. எங்கேயும் நீ எப்போ கமலஹாசன் சாங் தான் ரஜினி. அட பைத்தியம். ரஜினி சாருக்கு தமிழ் சாங் கேட்க தெரியாம ஓடி. நான் அந்த பாட்டு வீடியோ சாங்கா பார்த்தது இல்ல. அந்த லிரிக்ஸ் ரஜினி சார் வாய்ஸ் பண்ணாங்க. சரி ஓகே. ஊரே தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சாங் பண்ணவங்க தான் இந்த சாங்கே பாடிட்டாங்க. அதனால தான் ரஜினி சார் பாடுனாங்க. அது வந்து எஸ்பிபியை சொல்றா. சிங்கரை வந்து சொல்லும்போது இது ரஜினி சார். தனுஷ் சாங் மாதிரி சொல்லிருக்கலாம்ல. சரி இல்ல. தனுஷ் இப்போ ரீமிக்ஸ்ல அதான் பண்ணாங்க. ஓகே 3 क्वेश्चन முடிஞ்சிச்சு. நான் வெற்றிகரமா 0 பாயிண்ட்ல இருக்கேன். நான் ஒரு பா. வேற ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க. நான் 0 பாயிண்ட்ல இருக்கேன். இது ரொம்ப ஈஸி. 4 क्वेश्चन சொல்றேன். டக்குனு எழுதிருங்க. ஆ. என்னோட ஃபேவரட் ஹீரோ யாரு? ஏய் நானு நேயர்கள் வந்து சாட்சி. நான் தான் ஃபர்ஸ்ட் தூக்குனேன். தளபதி விஜய். கரெக்ட். ஒரு பாயிண்ட் வெற்றிகரமாக எடுத்து விட்டேன். சோ 4வது क्वेश्चनக்கு செல்லவிருக்கிறார். கேளுங்கள். சாரி 5வது क्वेश्चन. சொல்லுங்க. 5வது क्वेश्चना உன் அண்ணன் क्वेश्चन கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட ஃபேவரட் கார்ட்டூன் எது? கார்ட்டூனா? தெரியும் அம்மாக்கு தெரியும். ஆனா ஐயோ நிஞ்சாவா? ஐயோ நிஞ்சா இல்ல. நிஞ்சா இல்லையா? எழுதிட்டீங்களா? என்னது? நான் தான் எனக்கு தெரியல. சொல்லுங்க நீங்க தான் சொல்றீங்க. ஆனா ஸ்பெல்லிங் தப்பு. ஃபர்ஸ்ட் இங்கேயே தான் எஸ் வரும், இங்க தான் சி வரும். அதெல்லாம் போய் அவனும் பார்க்க போறாங்க. சின்சான் கரெக்ட்டா? அது மட்டும் சொல்லுங்க. சின்சான் தான் கரெக்ட். ஓகே வெற்றிகரமா பண்ணிட்டாங்க. நான் வந்து நிஞ்சான் போட்டேன். பட் நான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதே ஒரு பாயிண்ட்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஓகே 2 பாயிண்ட்ஸ். ஓகே இப்போ 6th क्वेश्चन. 6th क्वेश्चन. என்னோட மண்டையில அடிபட்டிருக்கு. அது எந்த சைடு? அடிபட்டு ஸ்டிச்சிங் போட்டுருக்காங்க மண்டையில. அது எந்த சைடு? லெஃப்ட் ஆர் ரைட்? எழுதுவீங்களா? நான் எழுதிட்டேன். எந்த சைடு? லெஃப்ட். கரெக்ட். லெஃப்ட் தான். நான் கரெக்ட்டா வெப்சைட் தான் இருக்கு நானும். நான் ஸ்பீடா எழுதணும். எங்க நான் அப்பா மொத்தம் கொண்டு 2 பாயிண்ட்கள் வந்து உடனே நீ அதே 2 பாயிண்ட்கள் அதே 2 பாயிண்ட் தானே? ஸோ நான் 2 பேருமே 2 பாயிண்ட் கொடுத்து ஈவன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 7வது क्वेश्चனை கேளுங்கள். சரி நான் கேக்குறேன். கேளுங்கள் 7வது क्वेश्चन. நான் ஃபர்ஸ்ட் டைம் மெடல் வாங்குன டான்ஸ் அந்த சாங் எது? ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு மெடல் வாங்கி வீட்ல வச்சிருக்கேன்ல, அது என்ன சாங்? எந்த சாங்காக வாங்கினேன்? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஐயோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வாத்தியார் சாங். கரெக்ட் வச்சுக்கோங்க. சொல்லாதீங்க. தெரியல. நான் சொல்லுங்க. ரஞ்சிதமி. ஆமா அதுக்கு தான் இப்படி அடி மெடல் வாங்கினேன். அது சொல்றதுக்கு தான் முதல்ல நடுவுல. காட்டு நீ அத தான் எழுதிருக்கேன். நான் தெரியல. ரஞ்சிதம் மேடம். தேர்ட் சரி ஓகே. நான் அதே 2 பாயிண்ட் தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கேன். 8வது क्वेश्चனை கேளும்படி மிகவும் தாழ்மையுடன்
ஆமால ஐயோ ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கியா கடவுளே இந்த क्वेश्चन நான் தான் ஆன்சர் பண்ணனும் சொல்டாமா தங்கப்ல என்னோட ஃபேவரட் காட் எது காடா முருகன் முருகன் எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் விநாயகர் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு என்ன பத்தி தெரியல அதான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க முருகன் பிடிக்கும் தான் ஆனா ஃபர்ஸ்ட் எப்பவுமே விநாயகர் தான் ரொம்ப பிடிக்கும் எப்ப பார்த்தாலும் நான் விநாயகர் தான் கேட்பேன் பாயிண்டா நீ என்கிட்ட நிறைய டைம் முருகன் தான் சொல்லியிருக்கா இப்போ என்ன சொல்லிருக்கா ஆனா விநாயகர் சொல்லுவா அப்பப்ப டாடி விநாயகர் ரொம்ப பிடிக்கும் இப்போ முருகனை பிடிக்கும் டாடின்னு சொன்னா இப்ப முருகனும் பிடிக்குது மாதிரியே இருக்காங்க. இல்ல எனக்கு அப்பப்ப சொல்ல மாட்டேன் முருகன் இப்ப கொஞ்சம் நாளா சரி பிடிக்கும். ஓகே என்னோட ஃபேவரட் பெட் இது ரொம்ப ஈஸி பெட்டா டாக் கரெக்ட் டாக் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே தட்டு கொடுக்க வேணாமா? அப்பா கை தூக்கிட்டாங்க நீங்க கிட்ட எழுதுறீங்க அப்படிலாம் எழுது. நான் அதாவது டாக்னா டாக் டிஓச்சி போட்டு கேக்குற 4 மணி நேரம் ஆகுமா என்ன டி ஓ சரி எனக்கு 10வது क्वेश्चन 10வது क्वेश्चन எனக்கு நேச்சுரல் விஷயங்கள்ல வெயில் அடிச்சா பிடிக்குமா மழை அடிச்சா பிடிக்குமா இல்ல நான் 3வது क्वेश्चन சொல்லவே இல்ல அவ்வளவுதான் நீ சொன்னது அவ்வளவுதான் நான் சொல்லவே இல்ல சரி சரி நியாயமா உனக்கு மழை தான் பிடிக்கும் கரெக்ட் மழை ஆமா நளினுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை நளினு 1 2 4 பாயிண்ட் நீங்க வெறும் 3 பாயிண்ட் எடுத்து பின்னடைவில் உள்ளீர்கள் நான் 4 பாயிண்ட் எடுத்து முன்னிலையில் வைத்துள்ளேன் 10 கேள்வியில எழுதிருக்கீங்களா காட்டுங்க. சரி எழுது மலை டாக் முருகன் அவ்வளவுதான் இதுக்காக ஒண்ணு அழகான எழுத்து போட்டு என்ன வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஆன்சர் தானே எழுதணும் நான் மட்டும் எழுதிருக்கீங்க பாருங்க. நீ தப்பு எழுதிட்டியே இவ்வளவு பிச்சு பேசுறேன் பாருங்க டாக் முருகன் டாக் ரெயின். எல்லா ரேட்டு தான் ஆனா நாங்க எழுதுற மாதிரி ஸ்பீடு வேணுமா எழுத்துல பரவாயில்ல ஏன்னா ஆன்சர் எழுதிருக்கேனா இல்லையா அதான் இருக்கிறேன்னு எழுதல உன்னை வந்துட்டு அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறது யாரு நீயே சொல்லு. நான் தான் வேற யாரு என்ன ரொம்ப அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஆக்சுவலி அம்மாவா தான் இருக்கணும் ஆனா எங்க அப்பா தான் என்னை விட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஏய் நான் எழுதுறதுக்குள்ள உங்க அப்பா சொல்லிட்டாரு. சரி ஸ்பீடு இந்த ஓகே வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எங்க அக்காவுக்கும் இது பண்ணலாமான்னு கமெண்ட் போடுங்க எனக்கு ஒரு டைம் ஏன்னா நீங்க என்னதான் புரிஞ்சு வச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ல சரி அதே மாதிரி நெக்ஸ்ட் உனக்கு எங்க நான் அப்பாவுக்கு என்ன பண்ணலாம் Okay? நெக்ஸ்ட் எங்க ஒவ்வொரு அப்பா வீடியோலயும் நம்ம குடும்பத்துல ஒரு 4 பேர் ஒவ்வொரு வீடியோல பார்த்தலாம் ஓகே गाइस சூப்பரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சூப்பரா திரும்ப சஜஸ்ட் இருக்கிறோம் எங்களோட இந்த வித்தியாசமான முயற்சியை நாங்க அப்படியே யோசிச்சு பாட்டியை போட்டு குழப்பி ஒரு வித்தியாசமான ஒரு நான் நிறைய கஷ்டமான क्वेश्चन எடுத்திருக்கேன் அதுக்கெல்லாம் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க ஓகே அவளே தான் கொடுப்பா. அவளை ஆமா அதெல்லாம் எங்கிட்ட சொல்லவே இல்லை காமிக்கவே இல்லை நீட்டா அவளே பண்ணிட்டு வந்துட்டா அந்த வகையில அந்த பாப்பாவுக்கு சூப்பரோடு அப்பா நீதான் அப்பா பிள்ளையா.